ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அம்மார் ஸ்டூடியோஸ். நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்னெச்சர் கேமோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்னெச்சருங்கிறது ரொம்பவும் பெரிய கேம். அதனால் நான் அந்த கேமை பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து அதுவில் தான் நான் ஒவ்வொன்றா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது ஸ்னெச்சர் கேமோட பார்ட் 2ன்னு எடுத்துக்கொள்ளலாம். ரீசெண்டாக நான் ஸ்னெச்சர் கேமோட பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணேன். அது நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். அந்த வீடியோவை பார்க்காதாக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் இந்த கேமோட கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க ஜங்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ் குள்ள நுழைஞ்சிட்டோம். கில்லியன், நான் ஜீனை பத்தி கேள்விப்பட்டேன். ஐ அம் சோ சாரி மீகா, எல்லாம் என் தப்பு தான். உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன் வேலையை நீ சிறப்பா செஞ்ச. ஆமா கில்லியன், எனக்கு ஃபோன் குத்தம் இல்லை. அதோட சீஃப் எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காரு. அவங்க கொஞ்சம் மீட் பண்ணுங்க. நாங்க சீஃப் ஆபீஸ் குள்ள நுழைஞ்சிட்டோம். ஓகே சீட், இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அமைஞ்சிருக்கும். வேலை ரொம்ப சிறப்பாக செஞ்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட மெட்டல் கியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டாவை நான் படித்தேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு கிப்சனை பற்றி எனக்கு போல ரொம்ப காலம் இருக்குது. ஏன்னா அவன் தான் நமக்கிட்டேருந்து ரொம்பவுமே சிறந்த ரன்னர். நீ கிப்சன் இடத்துல இருந்து நீ அவன் செஞ்சதை திருப்பி கண்டினியூ பண்ணி நீ ஸ்னெச்சர்ஸ் வேலை அழிச்சு இந்த நகரத்தை காப்பாற்றணும். ஆமா சீஃப், நான் இதை ஸ்னெச்சர்ஸ் வேலை அடிக்காம விட மாட்டேன். சரி, நீங்க கிப்சன் கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் கண்டிப்பா ஸ்னெச்சர்ஸ் பத்தி ரொம்ப முக்கியமான விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா அவன் அதை பத்தி எனக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லல. அதுல ஆட்சேபத்துக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவனை பத்தி முக்கியமா பெருசா ஒன்னும் சொல்லல. அப்படின்னா கிப்சனோட சைலண்டான ஆள் போல. சரி, அப்ப கட்ரினா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த விஷயத்துல ரொம்பவே பாதிக்கப்படுறது கட்ரினா தான். நான் அவருக்கு நடந்த விஷயத்த சொன்ன அவன்டா அதால ரொம்ப ஷக் ஆகிப்பா. ஏன்னா ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தானே. ஓகே சார், நான் அப்படின்னா கிளம்புறேன். சரியா மெல்கியாவா? நாங்கள் இன்ஜினியரிங் ரூமுக்கு போயிட்டு நாங்கள் ஹரியை பார்க்கலாம். சீட் மாமா, என்ன சார்? நான் இந்த நேரத்தில் உன்கிட்ட கடுமையாக நடந்து கொள்றதுக்கு மூட்ல இல்லை. ஆனா நீ ஷூட்டிங் ரேஸ்ல போயிட்டு அந்த டார்கெட்ஸ் வர நல்லா அடிக்க பிராக்டிஸ் பண்ணணும். சார், எனக்கு இந்த கேம்ல கேம் ஓவர் ஆகக்கூடாது. சொல்றது வழங்குதா? ஒன்று கேம் ஓவர் சரி ஆகக்கூடாது. எனக்கு வியூவர்ஸ் முன்னாடி நோண்டியா வேலை. சீட் ரொம்ப ஃபீல் பண்ணாது, ஒன்னால செய்ய முடியும் சீட். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நினைச்சேன் நீ இதுல நல்ல எக்ஸ்பர்ட். ஹாரி வீடியோ ஆபத்துன்னு சொல்லி ஒரு ரன்னரை காப்பாற்ற முடியாத சக்கில எதுக்கூட வேலை செய்யறேன். சரி, நான் ஜீன்ஸ் கூடாது. பரவாயில்ல மெட்டல், ஒரு விதத்துல ஹரி சொல்லதும் நியாயம்தான். சாரி, அது வாங்குதான். மெட்டல், நீ ஹரி கிட்ட லிட்டில் ஜான் மெம்பர்ஷிப்பை கொடு. இந்த மனுஷன் நல்லா குடிச்சு போல. என்னத்தையும் அவன் குடிச்சிருக்கான்? ஓ, பிராண்டியா? இது 20ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட பிராண்டி. இதோட பெயர் நெப்போலியன். நெப்போலியனா? எங்க அந்த பாட்டில இன்வெஸ்டிகேட் பண்ணி பாப்போம். நான் நினைச்சேன் ஹாரி
ஜப்பானீஸ் மதுபானங்கள் மட்டும்தான் அருந்துவார்கள். இது என்ன பிராண்ட் இது? என்ன இது? இந்த மதுபான பாட்டில்ல சில நம்பர்கள் எழுதி இருக்கு. அந்த நம்பர்ஸ் 395644 குறிப்பிடுது. இது கண்டிப்பா உற்பத்தி செய்த திகதியோ காலாவதி திகதியோ இருக்காது. எதுக்கூட சரக்கு பாட்டில்ல சம்பந்தமே இல்லாம நம்பர் சொல்லி வச்சுக்கிறேன். மெட்டல், இது எதுக்கு ஒரு வீடியோ போன் நம்பரா இருக்காது? நாங்க இப்ப இந்த நம்பருக்கு வீடியோ போன் அடிச்சு பார்ப்போம். ஓகே, நாங்க வீடியோ போனை பயன்படுத்துவோம். ஓகே, எந்த நம்பர் இது? 395644. ஓகே. ஐயோ, காட்டு போறாங்க. யாரா அது? நான் கிப்சன் பார்ட்னர். எனக்கு உன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் தேவை. இன்வெஸ்டிகேஷனா? ஓகே ஓகே, பைத்தியம். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு பாஸ்வேர்டை சொல்லு. பாஸ்வேர்டா? வாங்குறது அது ஒரு என்னடா வரும்? 100 டேக்கு போற 101 டே தானேடா வரும். என்னடா இருக்கும்? ஒன்னும் புரியுது இல்லையே. ஆன்சரே தெரியும். எப்ப நான் ஆன்சர் பண்ணது? நான் மீண்டும் சந்திப்போம். அப்ப நீ வந்து ஹோம்ஒர்க்க முடி. வேட்டு வாரம் கோமாளி. அவன் சொல்லி பாஸ்வேர்ட் என்னதான் இருக்கும்? நாங்க வந்து ஜோர்டான் சிஸ்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணா இதுக்கான பதில் கிடைக்கும். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ ஒரு காலும் அடிக்காம நாங்க வந்து வந்த வேலையை பார்ப்போம். இவன் சொல்ல பாஸ்வேர்டு வேற தேடணும். இப்ப நாங்க ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போயிட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் செய்வோம். சீஃப் வேற கத்துரு. நாங்க ஷூட்டிங் ரேஞ்சுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ஸ்னெச்சர்ஸோட சந்திக்கிற நேரம் ஆகலாம். என்ன ஷூட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சீஃப்க்கு கேம் ஓவர் ஆடுறது பிடிக்காது. அதனால நீ இன்னும் உன்னோட ஸ்கில்ஸோட வளர்த்து கொள்ளணும். போங்கடா போங்க, வாய்க்கு வருது. நான் இப்ப எப்படி பிராக்டிஸ் செய்யறேன்னு பாரு. இப்ப கண்ணு ரெடி, நானும் ரெடி. ஏ பச்சக்கு பச்சக்கு, ஏ பூச்சக்கு பூச்சக்கு பச்சக்கு பச்சக்கு பூச்சக்கு பூச்சக்கு, ஏ பச்சக்கு, ஏ பூச்சக்கு பூச்சக்கு, ஏ பச்சக்கு பச்சக்கு, ஏ பூச்சக்கு பூச்சக்கு பச்சக்கு பச்சக்கு, ஏ பூச்சக்கு பூச்சக்கு பூச்சக்கு, ஏ பூச்சக்கு பூச்சக்கு. எப்படி நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ரொம்ப நல்லது, சிறந்த புள்ளிகள். குட் ஜாப் கில்லியன். இப்ப நீ உன பிராக்டிஸ் ரொம்ப சிறப்பா செய்ற. நீ வீணாக்கிய ஷாட் சொல்ல திருத்தம் செஞ்சா நீ ஒரு பெர்ஃபெக்ட். இப்ப நாங்க கிப்சன் ரூமுக்கு போயிட்டு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பாப்போம். இல்லாட்டி எவிடன்ஸ் சரி. ஆல்ரைட், நான் கிப்சன் ரூமை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். நாங்க டிடெக்டிவ் ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நாம கிப்சனுடைய பிரைவேட் விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணதால சில எவிடன்ஸ்கள் எங்களுக்கு கிடைக்கலாம். அதோட அவன் கொல்லப்படுறதுக்கு முந்தி என்ன செஞ்சானுங்கிறதையும் நாங்க அறிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஜீன்ல லொக்கல்ல ஏதாவது ஈக்கான்னு பாப்போம். லொக்கருக்குள்ள ஒரு கோட் தொங்கவிடப்பட்டிருக்கு. ஓகே, அந்த கோட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணி பாப்போம். கோட்டில ஒரு செக் பீஸ் ஒன்று காணப்படுது. இது பலகையினால் செய்யப்பட்டது. சரி, அப்ப நாங்க ஜீன்ல டெஸ்கை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இது ரொம்ப பழைய வகையான மேசர். இதுல சில ஜாயர்ஸ்கள் இருக்கு. சரி, அப்ப ஜாய்ஸ் வேலை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அது பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. என்னால திறக்க முடியாது. ஓ, சாவி கருத்துக்கு எவன்டா சாவியை யூஸ் பண்ணோம் ஜாயரை திறக்கிறதுக்கு? கில்லியன், நாங்க கிப்சன் பாடியை இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ கூட ஒரு சாவி ஒன்று கிடைச்சிட்டில்ல? ஆமா, என்னமோ ஒரு பழங்கால சாவி ஒன்று இருந்துச்சு. இது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஜாயர் திறந்துட்டு அதுக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு. ஒரு வகையான மருந்தும் ஒரு டிஸ்கொண்டும் இருக்கு. இது எந்த வகையான மெடிசன் இது? நான் இந்த மருந்து பொருளை அனலைஸ் பண்றேன். அமில பதார்த்தங்கள், நோய் எதிர்ப்பு சத்துக்கள், H2 blockers என்பதை வச்சு பார்த்தா இது வயிற்றில் சீல் வடியும் புண்ணுக்கான மெடிசின். ஓ மை காட், அப்படின்னா ஜீன்ல வயிற்றுல மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று போல. அப்படின்னா எதுக்கு அவன் மாட்டேச்சு தின்னு பைத்தியம் ஆடலாம்? இவன்ட நடத்தல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜீன் இதை செஞ்சதுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்கும். அப்படின்னா நாங்க ஒரு டிஸ்கவுண்ட் எடுத்தோம் தானே, அது எந்த வகையான டிஸ்கவுண்ட் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு. இது 5 inch நீளமுடைய floppy disk. ஒரு 5 inch floppy disk-ஆ? இதெல்லாம் எவன்டா யூஸ் பண்ணுவான் இந்த காலத்துல?
அதோட இந்த மருந்து போல ஏதாவது குறிக்கலாம், நாங்க இதை வச்சு கொள்ளுவோம். அது ஒழுங்கற்றது கில்லியன். நான் இதுல ரசாயன பதார்த்தங்களோட அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸோட சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட இந்த டிஸ்கும் ஏதாவது குறிக்கலாம், இதையும் நாங்க எவிடன்ஸா சேவ் பண்ணுவோம். ஓகே, நான் இந்த டிஸ்கை எவிடன்ஸா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதோட இந்த செக் பீஸையும் எவிடன்ஸா ஸ்டோர் பண்ணு. ஓகே, நான் இந்த செக் பீஸையும் எவிடன்ஸா ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, நாங்க அப்ப வீடியோ போன்ல பேசினா நப்போலியன் யாருன்னு கண்டுபிடிப்போம் கம்ப்யூட்டருக்கு போயிட்டு. நான் இந்த டிஸ்க் டிராயரை க்ளோஸ் பண்ணேன். அப்படியே நான் லொக்கலையும் ஷட் பண்ணுவேன். ஓகே, நான் ஜோர்டான் சிஸ்டம்குள்ள வந்துட்டேன். நான் இப்போ லோட் ஐடி ஃபைல செலக்ட் பண்ணுவேன். ஸ்பெல்லிங்ஸ் என்ன? NAPOLEON. சரி. நெப்போலியன் பொனாபர்ட் 1769 1821 அக்கா நெப்போலியன். டைரக்டரி முதல் தடவை சொன்னேன். ஃபேமஸ் லைன், த ரெவல்யூஷன் இஸ் எண்டட். த ரெவல்யூஷன் இஸ் எண்டட். இதுதான் அந்த கோட் போல. ஆனா 100 days என்னமோ சொன்னேன், ஒன்றும் விளங்கு இல்லை. சரி, நாங்கள் மற்ற இதுக்கு போவோம். பொலிட்டிக்கல் நைட் இந்த வேலையெல்லாம் தேவையில்ல, நாங்கள் மற்றதுக்கு போவோம். இதுலேயும் நாங்கள் தேடிய விஷயம் இல்லை, இதுவும் இல்லை, மற்றதுக்கு போவோம். என்ன எண்டிங் இஸ் ஃபைனல். 100 day ரீட்டன். அவன் 100 டேக்கு புறவாறு தான் கேட்கும். அப்படின்னா ரீட்டன் தான் கோட். அதுவும் இந்த வசனம் இன்ன வரைக்கும் நெப்போலியனிக் கோடா இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்கல. நாங்க இப்ப நெப்போலியனோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நாங்க இருந்தாலும் கிப்சன் மவல் கட்சினா பத்தி கொஞ்சம் தகவல்களை தேடுவோம். KATRINA. கட்ரினா கிப்சன். வயசு 18, 160 சென்டிமீட்டர், உயரம் 43 கிலோகிராம், நெகட்டிவ் பிளட் குரூப். இவங்க மாடலர் அதுவும் இவருக்கு உள்தொடையில ஹார்ட் ஷேப்ல ஒரு மச்சம் ஒன்று இருக்கு. அவ்வளவுதான். சரி, இப்ப கம்ப்யூட்டர் ஆடினது போதும். இப்ப நாங்க சீஃப் ஆபீஸுக்கு போவோம். ஓகே சார், உங்ககிட்ட கேட்க கொஞ்சம் கேள்விக்கு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது மாட்டிறைச்சி ரெஸ்டாரண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? மாட்டிறைச்சி கொடுக்குற இடமா? சாரி, எனக்கு அதை பத்தி தெரியும். ஆனா மெட்டல் கேம் நடத்தின அனோவைஸ்ல ஜீன் கொல்லப்படுறதுக்கு 3 மணித்தியாலங்களுக்கு முன்பு அவன் மாட்டிறைச்சி தின்றதான் கண்டுபிடிச்சிருக்கு. சரி, இப்ப நெப்போலியன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் தான் ஜீன் யூஸ் பண்ண இன்ஃபார்மன்ட். அவனை பத்தி கிப்சனுக்கு தான் தெரியும். ஓகே, நாங்க இப்ப அந்த நெப்போலியனுக்கு கால் பண்ணி பாஸ்வேர்டை சொல்லுவோம். ஒரு முக்கியமான விஷயம், சரியா? யார் யாரு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப்ல நெப்போலியனை மூஞ்ச பார்த்து பயப்பட்டீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? யாராது? டேய், நீயாடா? ஆமா, ஏன் தலைவிதோ ஒனேமாய் காட்டு விலங்குகள் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன சரி சரி, ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டை சொல்லு. வேற விஷயம். தெரியும் பாத்தீங்களா? தென் 100 days ரீசன் கேக்குறத பார்த்தா இப்போ கேக்குறான் ரெவல்யூஷன். எல்லாரும் தெரியும், த ரெவல்யூஷன் இஸ் எண்டட். அப்படின்னா நீ என்னோட உண்மையாதான் நடந்து கொள்ளாய். சரி, நாங்க EXD டிஸ்ட்ரிக்ட்ல ஆல்டன் பிளாசால சந்திப்போம். எப்படியோ நான் பாஸ்வேர்டை சொல்லிட்டேன். இப்ப நான் இன்ஜினியரிங் ரூமுக்கு போவோம். இதுதான் இன்ஜினியரிங். நான் சருகு போர்ட்ல தூக்கி வீசிட்டேன். நான் ஜீன் செஞ்சதை உன்னையோட சேர்த்து நான் நல்லா பண்ணுவேன். நான் மத்தவங்க மாதிரி குடிச்சிட்டு குப்புற படுக்க டைப் இல்லையே. அப்படியே என்ன குடிச்சிட்டு மல்லாந்து படுக்க டைப்பா? என்ன சரி, இப்ப கிப்சனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவன் தான் கொஞ்சம் கடுமையான ஆளுண்டு, இருந்தாலும் அவன் நல்லவன். அப்போ நாங்க 2 பேரும் ஒரே வயசு தான். அப்படின்னா நீ என்ன அவனையிட இளையவனா? ஆமா, அப்ப எனக்கு பிரெயின் ஆக்டிவிட்டிஸை கூட்டுறதுக்கு என்னமோ இன்ஜெக்ட் பண்ணாங்க. அதோட பக்க விளைவா என்னோட ஏஜிங் ப்ராசஸ் ரொம்பவுமே ஃபாஸ்டா வேலை செஞ்சிச்சு. அதனால நான் கொஞ்சம் வயசாயிட்டேன். நான் இருந்ததை விட. ஓகே, இவன் இன்ஜினியர் தானே, இவன் கிட்ட அந்த டிஸ்கை காட்டி இது என்னன்னு கேட்போம். ஹரி, இத கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. நாங்க இந்த ஜங்கல் ஹெட் குவார்டர்ஸ்ல 5 inch டிஸ்க் எல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நான் கேள்விப்பட்டேன் கிப்சன் வீட்டுல PC 68 இருக்குண்டு. அப்படி அவன் வீட்டுல போனா தான் டிஸ்க ரீட் பண்ணணும் போல. சரி, இப்ப நாங்க லபிக்கு போவோம்.
நான் இப்ப சரியாயிட்டேன் கில்லியன். உனக்கு தெரியுமே, எனக்கு வந்து இந்த விஷயங்களை பார்த்து ரொம்ப கவலைப்பட முடியாது. கில்லியன், உனக்கு அடிபட்டுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ இப்ப நல்லா வைக்கிறாய். ஆமா, இந்த மெட்டல் கியர்டு நானோ மெஷின்ஸ்னா ரொம்ப நல்ல வேலை செய்யுது. ஓ, அது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மீகா, உன்கிட்டயும் கொஞ்சம் விஷயங்களை கேட்க. கிப்சன் சாவறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்? அவன் ரொம்ப நாளா எங்களோட ஆபீஸுக்கு சரியா வரதில்லை. அவன் கொஞ்சம் நான் ஸ்னெச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவளையே கொண்டு போய் சும்மா நேரத்துக்கு எல்லாம். சரி, அப்ப அவட மாதிரி கட்சினா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கட்சினாவை பத்தி நினைக்க ரொம்ப கவலையா இருக்கு. அவன்டா இப்ப தனியா இருக்கா. மீகா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் வந்து கிப்சன் ஸ்டார்ட் பண்ணதை கண்டிப்பா முடிச்சிடுவேன். நீ தான் ரொம்ப நல்ல ஆள் உண்டு. அப்படிதான் இல்லையா? உன் வேலையிலே நீ நல்லா குறியாக்கிறாய். மீகா, நாங்க இப்ப வெளியே இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். எங்களுக்குண்டா மிச்சம் வேலை இருக்கு. அப்படியா? சரி, ஆனா நீ வந்து ஜீனை பத்தி ரொம்ப கவலைப்படாத, சரியா? ஓகே, தேங்க்ஸ் மீகா. ரொம்ப கவனம் இல்லையா? நாங்க டர்போ சைக்கிள்குள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ உங்களுக்கு எங்க போகணும்? அந்த நப்போலியன் எங்க வர சொன்னா? ஆல்டம் பிளாசாக்கு. நாங்க ஆல்டம் பிளாசாக்கு போவோம். ஓகே, இப்போ நாங்க அல்டம் பிளாசா நோக்கி பயணிக்கிறோம். நாங்க அல்டம் பிளாசாவை வந்து அடைஞ்சிட்டோம். அப்படின்னா டர்போ சைக்கிள் விட்டு இறங்குவோம். இதுதான் அல்டன் பிளாசா. இது தம்பதிகள் வந்து போற முக்கியமான இடங்கள்ல ஒன்று. இந்த நப்போலியன் இன்னும் வரலையா? ஒரு வெறும் காட்டு விலங்குக்காக நான் கால் தடுக்க நின்று கொண்டிருக்கேன். சரி, அந்த காட்டு குரங்கு வர காட்டிலும் இந்த இடத்த சரி கொஞ்சம் பார்த்து கொண்டு இருப்போம். இந்த முழு இடமும் கிறிஸ்துமஸ் மூட்ல அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இது வருஷ கடைசி தானே. நான் இதுதான் கோடை சீசனும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கில்லியன், நீ ஒரு நல்ல ரொமான்டிக்கான மருந்து தம்பி. ஆமா ஆமா. மெட்டல், இப்ப சரி அந்த காட்டு குரங்கு வந்தியான்னு பாரு. நான் இன்னும் நெப்போலியன் மாதிரி யாரையும் காணல. நான் கொஞ்ச நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கமா? சரி, இங்க இருக்கிற ஆக்களை சரி பார்ப்போம். இங்க நிறைய பேர் யாருக்காகவோ காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணை பாரு, ரொம்ப நேரமா அங்க நின்று கொண்டிருக்கிறா. ஆனா அந்த அட்ராக்டிவான பெண்ணை யாருமே கணக்கெடுக்கல. மைத்தா, இவ அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம் தானே. ஒரு விதத்துல நீ சொல்றதுதான் கொஞ்சம் நியாயம் தான். எனக்கு இன்னும் பொறுத்து கொண்டிருக்க முடியல. நான் இப்ப போயிட்டு அவ என்ன செய்யணும்னு பார்க்க போய் நீ இங்கே இரு, சரியா? ஏய் கில்லியன், போகாத. நீ இங்கே இரு, நான் சுருக்க வந்துருவேன். அட கடவுளே, அவன் போறான். என்ன மறுபடியும் திரும்பி வரேன்? என்னாச்சு? அவன் எனக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் சொல்ல தந்தா. 3 சின்ன பேக்ஸ் வர. நான் நினைக்கிறேன் நீ வேற ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு வேலை செய்யறது போல. கொஞ்சம் இரு. இங்க 556666 வீடியோ ஃபோன் நம்பர் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இந்த வீடியோ ஃபோன் நம்பர் லவ் லைன் குறிப்பிடப்பட்டிருக்கு. கில்லியன், அங்க ஒருத்தர் வித்தியாசமான தொப்பியோடு நடந்து வர எங்களை நோக்கி. அவன் நப்போலியனா இருக்குமோ? ஓகே ஓகே, அப்ப நீ தானே ஊதிய ஜங்கரு? நீ தான் அந்த நப்போலியன். என் பேரை பப்ளிக்ல கத்தி சொல்லாத. ஸ்நாச்சர்ஸ் எல்லாம் அடுத்ததா என்னதான் போட்டு தலை கூடியா இருக்காங்க. ஓஹோ, இவன் தான் நப்போலியன். என்னடா தோற்றமே ஒருமாயி இருக்கி. இவன் பேர் நப்போலியனா இருந்தாலும் இவன் சீனா நாட்டை சேர்ந்தவன். ஓ, சைனாக்காரனா? ஓகே, இவனை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். என்னடா பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுதியா? இன்வெஸ்டிகேட் தான் பண்ணேன். சரி, என்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஜங்கர் எங்க உறுதிப்படுத்த உடனே ஜங்கர் ஐடியா காட்டு. ஓ, ப்ரூஃப் இல்லாம ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்களா? சரி, காட்டிட்டா போச்சு. அப்படின்னா நீ ஒரு உண்மையான ஜங்கர். ஆனா அதுக்கு முன்னாடி உன் கீழே நடக்கிற ஒரு குப்பி ஒண்ணு இருக்கிறான், அந்த ப்ளூ கலர்ல. அதை என்கிட்ட வரவான்னு சொல்லு. ஓகே, இப்போ உனக்கு என்ன ஆகணும்? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு இவனுக்கு நான் யார் இருந்து இவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். நான் தான் புதிய ஜங்கர். என் பேரு கில்லியன் சீட். ஓஹோ, அப்படின்னா நீ தான் இந்த ஜங்கர் உலகத்தை ஆள போற. சரி, இப்ப இவன் கிட்ட கிப்சனை பத்தி கேட்போம். கிப்சன் வந்து ஸ்னெச்சர்ஸால கொல்லப்பட்டான். உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? என்னது, கிப்சனை போட்டு தள்ளிட்டாங்களா? அவன் கொஞ்ச நாளா ஸ்னெச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தான், நுழைது கொண்டிருந்தான்.
ஓகே, இப்ப இவன் கிட்ட எங்க சரி மாட்டிறைச்சி கொடுக்குறாங்க கேட்போம். கிப்சன் கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே மாட்டிறைச்சி ஒன்றை தின்னிக்கிறான். உனக்கு அதை பத்தி என்ன செய்ய தெரியுமா? எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியா. சரி, இப்ப எங்க சரி மாட்டிறைச்சி கொடுக்குற இடம் ஒன்று உனக்கு தெரியுமா? அதே மாதிரி பொதுவா கெட்ட விஷயங்கள பஃபலோ மாதிரி தின்ன மாட்டாங்க யாரும். உனக்கு அதுக்கும் மேலோட்டமா தெரிஞ்சு கொள்ளோண்டா எனக்கு கொஞ்சம் தேவை. தேவையா? என்ன தேவை? நீ துட்டு கேக்குறியா? அடே, யாருமே உழைச்சு சம்பாதிக்க மாட்டீங்களாடா. காசிக்கு வேணா பார்த்தா சரி, இந்தா எடு. ஓகே, தாங்கு. நான் உன்னைச்சு தாங்கண்டா எருமை. சரி, இப்ப சரி, எங்கயாவது மாட்டிறைச்சி குடுப்பாங்களா? இந்த நியோ கோபேல ஒரே ஒரு இடத்துல தான் மாட்டிறைச்சி கொடுப்பாங்க. அவுட்டர் ஹெவன் ஒரு கிளப் ஒன்று இருக்கு, அங்கதான் மாட்டிறைச்சி கொடுப்பாங்க. அவுட்டர் ஹெவன் கிளப். சரி, அந்த கிளப்பை பத்தி கொஞ்சம் சொல்லு. அதுதான் ஜப்பான்லேக்கு ரொம்ப ஃபேமஸான கிளப். அது ரொம்ப வசதியான கொண்டாட்டம்னே சொல்லலாம். அங்க வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பா ஒரு மாஸ்க் கொண்டாடியணும், இல்லன்னா அந்த கிளப்புக்குள்ள அவங்களால நுழைய முடியாது. சரி, அப்ப அந்த கிளப் எங்க இருக்கு? நான் இத ஃபன்னுக்கா வேண்டி செய்யல. நான் தொடர்ந்து உனக்கு விஷயமெல்லாம் சொல்லணும்னா நீ எனக்கு கொஞ்சம் தரணும். காசுக்கு பிடிச்சி கேட்டுக்கிறோம் மாடு. எனக்கு இந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கேக்குறேன்னா ஜீனோனே இன்ஃபர்மேட்டா வச்சுக்கிறான். அவன் கிட்ட எட்டுன்னு கேட்டு இப்ப உன்னெல்லாம் நல்லா வருதுடா. இனா புடி. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொன்னேன். தாங்கு வெரி மச். யூ ஆர் த கிரேட் ஜங்கர் ஆஃப் ஆல் டைம். இதெல்லாம் பூசி மெழுகு ராசாத்தி. இப்ப சரி, அந்த கிளப் எங்க இருக்கு? அது 7th ஸ்ட்ரீட்ல எஸ்எச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அப்பாடா, எப்படியோ சொல்லிட்டேன். சரி, அந்த அவுட்டர் ஹேண்ட்ல என்னமோ மாஸ்க்னு சொன்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. நீ அந்த கிளப்புக்குள்ள போகணும்னா லாட்டோஸ்கவன்ல ஒரு மாஸ்க் கொண்டு தேவை, இல்லன்னா உன்னைய உள்ளுக்கு உள்ள மாட்டாங்க. லாட்டோஸ்கவனா? அதான்டா புதுசா? அது ஒரு பிளாக் மார்க்கெட் உண்டு. உனக்கு பெர்மிட்டே இல்லாம எண்ணத்தையும் வாங்கலாம். அங்க எல்லாமே இருக்கும். கிப்சனும் அடிக்கடி அங்க போயிட்டு திரும்பி வருவான். நீ அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்க கூடாது. நீ அங்க சில க்ளூஸ்களை கண்டுபிடிக்கலாம். இப்பயாவது நீ என் வீட்டுக்கு போடுறியா? போடே. இன்னும் கடைசி ஒரு கேள்வி உண்டு. அந்த பிளாட்டோஸ்கவன் எங்க இருக்கு? எங்க இருக்கா? இந்த இடத்த சுத்தி பாரு, ஒரு க்ளூ ஒன்று இருக்கு, நீயே கண்டுபிடி. அடே, நான் தெரியாதான் கேக்குறேன். நீ ஒரு விஷயத்தையும் நேரடியாவே சொல்ல மாட்டியா? நீயே இந்த ஏரியா சுத்தி முத்தி பார்க்க கூடாது. ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும். இவன் என்ன க்ளூஸ் மீன் பண்ணாண்டே தெரியல. சரி, இப்ப இவன் நான் வீட்டுக்கு அனுப்புவோம். எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கும் என் அரைவாசி காசு எடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. உனக்கு இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைடா, என்னைய திரும்பி கூப்பிடு. ஆமா, பேட்டா. அந்த நப்போலியன் என்ன க்ளூஸ் கிடைக்கும் சொன்ன இந்த ஏரியால? இந்த ஏரியாலா ஒண்ணுமே பெருசா இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் சும்மா மூவ் ஆகுது. சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் சரி, நாங்க கொஞ்சம் பார்ப்போம். அதான் தேவையில்ல. வேதாதிகா இஃப் யூ வாண்ட். நான் ஜப்பானீஸ் ஆட்கள் தான். நியூ லைஃப் தேவை. நான் ஏட்ல வாழ்றேன். என்ன காரணம்? லம்போகினியா? Transfer. Anything you want. தேவையில்ல. இது என்ன? பிளாட்டோஸ் கேவ்னா? அடே, நம்பர் இருக்குடா. இது 691170. அப்பாடா, இதான் க்ளூ அவன் சொன்னான் போல. எந்த நம்பர் அது? 691170. பிளாட்டோஸ்கேவனுக்கு கால் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணட்டும்? ஆடியோ மட்டுமா? சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த ஸ்டோர் எங்க இருக்கு அதுதான் தெரிஞ்சு கொள்ளணும். சார், இந்த பிளாட்டோஸ்கவன் எங்க இருக்கு?
ஸ்ட்ரீட்ல சாமோமியோக்கே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த ஏரியா எங்களோட ஆர்கனைசேஷன்ல ஒரு பகுதி உண்டு. ஓகே, அப்போ அது எங்கே இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சு கொண்டாச்சு. இப்போ நாங்கள் காலை கட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். நாங்க உங்களுக்கு எங்களோட சேவை வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஷவா, நடக்க வேண்டிய எல்லா காரணமும் நல்லா நடக்குது. வா மிடில், நான் டர்போ சைக்கிள்குள்ள போறோம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு சரிந்த கிப்சன் வீட்டுக்கு தான் போகணும். இருந்தாலும் கொஞ்சம் தயிர் சுட்டி நான் எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போவோம். ஓகே, நாங்கள் இப்போ உங்களோட அப்பார்ட்மெண்ட் நோக்கி பயணிக்கிறோம். நாங்கள் இப்போ உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டை வந்தடைஞ்சிட்டோம். இதுதான் உன்னுடைய தொடர் மாடி கில்லியன். ஓ மை காட், அப்படின்னா எனக்கும் தனியா வாழ்றதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கா? என்னால நம்பவே முடியல. போதும் கில்லியன், நீ உன்னுடைய பழைய நினைவுகளை இழந்தது எனக்கும் தெரியும். அதுக்குன்னு சொல்லி நீ மிச்சம் ஓவர் பண்ணாத. இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோ பார்க்க வியூவர்ஸுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் ஃபன்னுக்காக வேண்டி செய்கிறேன். ஐ சுட்டி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? சரி, அப்போ என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவேன். இதுதான் உன்னுடைய லிவிங் ரூம் கில்லியன். உன்னுடைய இந்த ரூம் ரொம்ப அழகாவும் நேர்த்தியாகவும் இருக்கு. இதை பார்த்து நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதோட வாயை விடவே மாட்டியா? என் பர்சனல் லைஃபுக்கு எல்லாம் எதுக்குடா தலையிடுல? கொழுப்பா உனக்கு? ஜங்கரின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஜங்கரின் விடயங்களை அனாலிசிஸ் பண்ணுவதற்கும் நான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கேன். அதுதான் என்னோட டியூட்டி. ஓகே, நீ அது பெருசா எடுத்து உன்னை மனசை போட்டு குழப்பிக்காத. சரி சரி. ஒரு விதத்துல பார்த்தா எனக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. ஷெல்ஃபை பாரு. இல்லையா, உன்னோட ஷெல்ஃப்ல ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கு. ஆமா, அந்த போட்டோ எனக்குன்னா ரொம்ப ஸ்பெஷல். எங்க நான் கொஞ்சம் இந்த போட்டோவை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறேன். இந்த போட்டோவுக்கு பின்னாடி 393444 ஒரு வீடியோ ஃபோன் நம்பர் வந்து பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு. அடே, அதே என் பொண்டாட்டி ஜெய்மியோட நம்பர் தான். சரி, சும்மா அவருக்கு ஒரு வீடியோ ஃபோன் கால் ஒன்று அடிச்சு பார்ப்போம். 39344. சரி. ஹலோ, ஜேமி பேசுறேன். ஓ கில்லியா, நீயா? ஆமா, சும்மா பயப்படாத. சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதை எப்படி சொல்லதுன்னு தெரியல, இதனால நான் சொல்றேன். எனக்கு இப்போ உன்னையோட இருக்கணுமாயே தோணுது. எனக்கு திரும்ப அதை தோன்று கொண்டே இருக்கு. அதனால சும்மா மனசுக்கு போட்டு குழப்பிக்காத கில்லியான். கண்டிப்பா நாங்க 2 பேரும் திரும்ப ஒன்று சேருவோம். சரி, அப்ப நீ எப்படி இருக்கிறாய்? உன்னோட கண்டிஷன் எல்லாம் எப்படி? முன்னமாய்த்தான். நான் எப்பயும் போல என் வேலையில ரொம்ப பிஸி ஆயிக்கிறேன். கை சுட்டி நான் இந்த தனிமையை பத்தி நான் மிச்சம் கணக்கெடுக்கிறது இல்ல. அப்படியா? சொல்ல பரவாயில்ல. எப்படியும் ஏதாவது ஒரு அறிகுறிகள் வருதா எங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வரமாயி? இல்ல கில்லியன், எனக்கு முந்தி உன்னையோட ரொம்ப சந்தோஷமா இந்த பத்தியம் ஒன்னா சேர்ந்து இந்த பத்தியம் எனக்கு ஒன்றும் நினைவு வருது இல்ல. அப்போ உனக்கு எப்படி கில்லியன்? எனக்கும் அப்படிதான். நான் அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல இந்த பெட்ல எழும்புறதுல இருந்து அதுக்கு முந்தி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு நினைவு இல்லை. என்னத்த சொல்ல. சரி. ஜேமி, நான் எதுக்கு பயோ ஜூல விசிட் பண்ணக்கூடாது? அங்க ஒரு யூனிகார்ன் குட்டி ஒன்றும் பிறந்திக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஐம் சாரி கில்லியன், எனக்கு அதை பத்தி ஒழுங்கா முடிவெடுக்க கொஞ்சம் கஷ்டம். ஓ அப்படியா? சரி, பரவாயில்ல. ஜேமி, உன்கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். டேக் கேர், பாய். ஓகே கில்லியன், நாங்க என்ன நேரத்துக்கு பேசுவோம். பாய். ஓகே. சரிப்பா, பாத்ரூமுக்கு போவோம். எனக்கு சிறுநீரக பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எனக்கு சிறுநீரே இல்ல. அடே சும்மா போண்டா, வாடா. இதுதான் உன்னுடைய பாத்ரூம் கில்லியன். சரி. என்ன சிங்க்ல நோ பட்டமா இருக்கீங்க? அது என்ன? அந்த சிங்க் கம்ப்ளீட்டா நார்மலா தான் இருக்கு கில்லியன். ரொம்ப உறுதியோட யூஸ் பண்ணு.
அடே மெட்லு, நீ உண்ட என்ஐசிகளை வந்து நிப்பாட்டவே மாட்டியா? இல்ல நிப்பாட்ட முடியாது கில்லியன். ஆக்சுவலா நான் ஒரு அனாலிசிஸ் ரோபோட். சரி, அப்ப பாத்ரூம்ல ஏதாவது இருக்கேன்னு பாப்போம். இந்த டாய்லெட் லேட்டஸ்டா கண்டுபிடிக்கப்பட்ட ஹெல்த் ஸ்பாட் பிசிக்கல் ஃபிட்னஸ் அனாலிசிஸை கொண்டது. அடே லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன விஷயமா? இவ்வளோ நாள் நான் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தெரியாம போச்சு. நீங்க இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண போக்கல இந்த சிஸ்டம் உன்னுடைய வெப்பநிலையையும் இரத்த அழுத்தத்தையும் சிறுநீரையும் அளவுகளை மெஷர் பண்ணி அனலைஸ் பண்ணும். கில்லியன், நீ ஏன் ஒரு ஹெல்த் ஸ்பாட்டை ஒன்று பண்ணக்கூடாது? ஆமா இல்ல, வேலைக்கு வந்ததுல இருந்து நான் ஒண்ணுக்கு சரி போவல. மெடல், நீ கொஞ்சம் திரும்புறியா? ரொம்ப நல்லா இருக்கு. அட கடவுளே, கில்லியன் ஹெல்த் ஸ்பாட் சிஸ்டத்தின் படி பார்த்தா என்னடா பதற? என்னடா சொல்லுது அது? நீ ஒரு சுகாதாரமான மனிதன். இது சொல்றதுக்காக வேண்டியாடா அவ்வளவு பதனாய்? அடே இப்ப என்னடா உனக்கு ஆச்சு? உனக்கு நான் இன்ஜெக்ட் பண்ண என்னோட நானோ பாட்ஸ். ஆமா, இன்ஜெக்ட் பண்ண, அதுக்கு என்ன? அட கடவுளே, ஓடே சேர்த்து போகுது. அநியாயத்துக்கு அதோட வீணடிச்சிட்டியே. அதோட எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு உனக்கு தெரியுமா? அடே நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒண்ணு கடிச்சா அதோட சேர்த்து போயிடுச்சு. சேர்ந்ததையும் செஞ்சுட்டு நியாயப்படுத்த என்ன மாடு? அடே வாய் பேணிக்கோ, சரியா உண்ட வாய் மிச்சம். சரி, இந்த ரூமை சுத்தி பாப்போம், ஏதாவது ஆட்டையை போட்டாங்களாண்டு. இது ரொம்ப சாதாரணமான டிசைன்ல உருவாக்கப்பட்ட பாத்ரூம். குறைஞ்ச செலவிலையும் ரொம்ப நல்லாவும் கட்டப்பட்டிருக்கு. குறைஞ்ச செலவா? வெல் எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப இந்த சிங்க்ல என்னைக்குன்னு பாப்போம். சிங்க்ல ஒரு வாசனை திரவியமும் ஒரு ராசரும் காணப்படுது. ஓ, அந்த பெர்ஃப்யூமா? சரி, கொஞ்சம் மோந்து பாப்போம். ஓ ஜேமி, கில்லியன், அந்த வாசனை திரவியம் உனக்கு ஜேமியை நினைவு காட்டுச்சா? இல்ல. ஐயோ, சும்மா சும்மா நேரத்துக்கெல்லாம் சென்டிமெண்ட் மோமெண்ட்டை காட்டுவேனே. சரிப்பா, பாத்ரூம் இருந்தது போதும். ஏன்னா கிப்சனை பத்தி கண்டுபிடிக்க மிச்ச விஷயமே. சோவா இன்வெஸ்டிகேஷனை தொடரலாம். நாங்க டர்போ சைக்கிளுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ உங்களுக்கு எங்க போகணும்? நாங்க கிப்சன் வீட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஓகே, நாங்க ஜீன் ஜாக் கிப்சன் வீட்டை நோக்கி பயணிக்கிறோம். நாங்க ஜீன் ஜாக் கிப்சன் வீட்டை வந்தடைஞ்சிட்டோம். சரி, அப்போ இறங்குவோம். இதுதான் ஜீன் ஜாக் கிப்சனுடைய வீடு. படத்துல வர பேய் வீடுமா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற முன் கதவால தான் நாங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையணும். இங்க ஒரு டோர் பெல்லும் பொருத்தப்பட்டில்ல. பரவாயில்ல, அப்படியே நாங்க கதவை தட்டி பார்ப்போம். வீட்டுக்குள்ள கிப்சன் அம்மாள் கட்ரினா தான் இருப்பா. ஓகே, கதவை தட்டுறோம். கட்ரினா, நீ வீட்டுக்குள்ள இருக்கியா? யாரது? சரி, அப்படின்னா வீட்டுக்குள்ள கட்ரினா இருப்பா. இப்ப அவகிட்ட பேசுவோம். நீதானே கட்ரினா? நான் ஒரு ஜங்கர். நான் ஜங்கர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திக்கிறேன். என் பேரு கில்லியன் சீட். நான் நினைக்கிறேன் சீஃப் பண்ண நடந்த விஷயத்த சொல்லி போய் போல. ஓஹோ, அப்படியா? சரி, நீ ஒரு உண்மையான ஜங்கரா என்ன எனக்கு கொஞ்சம் ப்ரூஃப காட்டு. ப்ரூஃபா? அவ உன்னுடைய ஜங்கர் ஐடியா மீட் பண்ணல. ஆஃப் கோர்ஸ். ஓஹோ, அதுவா? நான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்னு சொன்னவனே அப்படி பயந்துட்டேன். சரி, காட்டுவோம். ஓ, அப்படின்னா நீ உண்மையான ஜங்கர் போல. ஆனா அது மட்டும் பத்தாது. நீ ஒரு உண்மையான ஜங்கரா என்ன என்ன அப்போட வயசு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய அப்பாவுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லு. வீடோட பார்ட் வந்து நான் வந்து ஜீன் ஜாக் கிப்சனை பத்தி நான் வந்து கம்ப்யூட்டர்ல அடிச்சு பாத்திக்கிறேன். 55 வயசு தானே? ஆமா, கரெக்ட். இருந்தாலும் இன்னும் முனே நம்பல. இப்ப நான் என்னை பத்தி உன்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். எனக்கு விசேஷமான ஒரு விடயம் ஒன்று இருக்கு என்னுடைய உடம்புல. அது என்ன? ஜுஜுபி, இதெல்லாம் ஒரு விஷயமா? மச்சம் தானே, ஒரு பிறப்பு மச்சம். ரொம்ப சரியான பதில். சரியப்ப அந்த பர்த் மார்க்ட வடிவம் என்ன? இதுக்கு விட எல்லாம் எனக்கு அப்பவே தெரியும். ஐசுடி இந்த கீபோர்ட் சீன்ஸ் எல்லாம் சும்மா போட்டு போட்டு டைமை வேஸ்ட் ஆக தேவையில்ல. ஹார்ட் வடிவமானது, அதாவது இதே வடிவம். ஓகே, கடைசியா கேள்வி. அந்த பர்த் மார்க் எங்க லொகேட் ஆகி? எனக்கு தெரியுமா, உள் தொடையில தானே.
ஓகே ஓகே அப்படின்னா என்னைய பத்தி எல்லா விஷயமும் என் அப்பா பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு சரியா? அப்படித்தானே? கொஞ்சம் இருங்க நான் கதை திறக்கிறேன். உங்களை வெளியே ரொம்ப நேரமா நிக்க வச்சதுக்கு என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க. நான் தான் கட்ரினா கிப்சன், ஜீனுடைய மகள். I'm so sorry. So என்ன விஷயம் மிஸ்டர் சீட்? I'm extremely sorry கட்ரினா. உன் அப்போட சாவுக்கு நான் தான் காரணம். இல்ல நான் கொஞ்சம் வேகமா வந்து அந்த ஃபேக்டரிக்கு போயிட்டிருந்தாலே உங்களோட அப்பா இன்னும் உசோட ஏந்திட்டு. ஓ மிஸ்டர் சீட், உங்களுடைய ஃபீலிங்ஸ் நான் ஏற்றுக்கொள்றேன். இருந்தாலும் நான் எதிர்காலத்துக்காக வேண்டி நான் வந்து எப்பயுமே தயாரா இருக்கணும். நான் வந்து என்னுடைய அப்போட தொழிலால வந்து ஏதாவது பாதிப்பு நான் இன்னைக்கு நேத்து நாளைக்கு எப்பயுமே கவலைப்படுவேன். கட்சின் அது வந்து சரி, நான் ஒரு ஜங்கோட மகள் உண்டு. கட்சினா உன்னால உறுதியா இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லதான் இருக்கேன். என்னால என்னை பாத்துக்க முடியும். ஏன்னா எனக்கு இன்னும் நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல. கட்ரினா ஆயுஷா சரி ஜங்கர், உனக்கு வந்து வேலை இருக்கு அப்படித்தானே? உன் மைண்ட நீ எப்பயுமே பிஸியா வச்சுக்கோ. அப்பதான் என்னை பத்தி உன்னால கொஞ்சம் கவலைப்படாம இருக்க முடியும். ஓகே கட்சினா, நீ சொல்றது உண்மைதான். உன்னால எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி ஒன்று ஆகும்னு நான் நம்புறேன். இந்த பொண்ணுண்டா ரொம்ப பாவம். கட்சினா உன்னுடைய அப்பாவுடைய நடத்தைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுவேன். நான் கடைசி என்னுடைய அப்பா கூட நான் மிச்சம் பேசல. அவருடைய இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தாரு. கட்சியில இந்த விஷயங்கள் திடீர்னு நடந்து சுற்றி உனக்கு ரொம்ப ஷொக்கா இருக்கும். இருந்தாலும் பயப்படாத, நான் உனக்காக வேண்டி எப்பயுமே இருக்கிறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் சீட், நீங்க ரொம்ப நல்லவர். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னோட கண்ணீரை துடைக்கிறேன். நீ பயன்படுத்தின ஹேங்கர்சீஃப்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூக்கு சரி செய்வதை நான் கண்டேன். அடே பாய் மூடுறா. ஐயோ, நான் நினைக்க அவன் நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டாத. ரொம்ப நன்றி கில்லியன். ஓகே, நாங்க வந்து கிப்சன் ஸ்டடியை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். கட்சினா நீ தப்பா எடுக்கலன்னா நான் வந்து உன்னோட அப்பாட வந்து ஸ்டடியை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். சரி தாராளமா பண்ணுங்க. இதுதான் கிப்சனுடைய ஸ்டடி. இதுதான் என்னுடைய அப்பாவுடைய ஸ்டடி. அவர் சாகர வரைக்கும் நான் இங்க ஒரு போயில சரி தொட்டு பார்த்ததில்லை. சரி கட்சினா, உனக்கு வந்து அவுட்டர் ஹெவன் ஏதாவது ஒரு கிளப் வந்து உனக்கு தெரியுமா? அதுதான் என்ன நகரத்துல மாட்டிறைச்சி வழங்குற ஒரே இடம். ஏண்டா நாங்க உங்களோட அப்பாட வயிற்று பகுதியில மாட்டிறைச்சி வைக்கிறத கண்டுபிடிச்சோம். என்னுடைய அப்பா அதே மாதிரி இடத்துகளுக்கு போறது எனக்கு இப்பதான் தெரியும். அவர் அதே மாதிரி இடத்துக்கு போனது கண்டிப்பா ஒரு நல்ல ரீசன் ஒன்று இருக்கும். అయితే ஏண்டா வந்து ஜப்பான்ல மிச்சம் மாட்டிறைச்சி தின்ன மாட்டாங்க சாதாரணமா. சரி கொஞ்சம் அந்த சைட்ல டெஸ்க கொஞ்சம் பாப்போம். என்னமோ செக் போர்டு ஒன்று இருக்கு. இங்க பிளாக் குயின் காணாமல் போயிருக்கு. ஓ ஏன்னா அதை தவிர மத்தது எல்லாமே சரியா இருக்கு. இல்லையா, நாங்க இதே மாதிரியான ஒரு செக் பீஸ ஜீனுடைய கோட்ல கண்டெடுத்தோம் தானே? ஆமா இல்ல, செல் நேத்துக்கு அது வந்து கண்டிப்பா இதுக்கு பிறந்தும். ஓகே, அப்ப இந்த செக் பீஸ வெளியே எடுப்போம். வாவ், இது என்னுடைய அப்பாவுடையது. இது நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? நான் மிச்சம் நாட்களே இந்த பீஸ் தான் நான் தேடி கொண்டிருந்தேன். இந்த ஒரே ஒரு பீஸ் தான் அந்த போர்ட்ல இருந்து காணும். சரி, இந்த ஜன்னல் என்னன்னு பாப்போம் கொஞ்சம். இந்த ஜன்னல் பலகையினால் செய்யப்பட்டது. இது அலுமினியம் சாஷிங் கொண்டது. சரி, இந்த ரூமை சுத்தி பாப்போம் என்னென்ன இருக்கின்ற. இந்த அறை ரொம்ப நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் அங்க ஒரு பிசி ஒன்று இருக்கு. பிசியா? அது என்ன பிசின்னு கொஞ்சம் பாரு. இது 5 இன்ச் அளவுடைய டிஸ்க் டிரைவ் கொண்டது. 5 இன்ச்சா? அப்படியே நான் கண்டுபிடிச்ச டிஸ்க் இதுக்கு செட் ஆகும் போல. இந்த மெஷினால இந்த டிஸ்கை ரீட் பண்ண முடியுமான்னு பாப்போம். ஓகே, அப்ப டிஸ்கை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்க இப்போ இந்த PC68 ஆன் பண்ணுவோம். அப்படி இந்த சர்ச் த ஹவுஸ்னு ஒரு மெமோண்ட் இதுதானே, அது கிப்சன் ஹவுஸ் தான் மீன் பண்ணுது போல. அது மது கிட்ட வட்டம் சதுரம் செவ்வகொண்ட இடமோண்ட் இதானே. அந்த உருக்களை நாங்க ஒன்னா இணைச்சா வந்து ஒரு 5 இன்ச் ஃப்ளாப்பி டிஸ்கோட உருவம் கிடைக்கும். ஜீன் தனக்கு ஏதாவது ஆகும்னு பயப்பட்டு இருக்கிறான். அதனால தான் இந்த டிஸ்கை எமர்ஜென்சி சிச்சுவேஷன்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான். இந்த மெஷின் டிஸ்கை ரீட் பண்ணுது. ஓகே, டிஸ்க் இப்ப தொழிற்படுது.
ஸ்னேச்சர் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல். ஸ்னேச்சர்ஸ் எதுக்காக குளிர்காலங்கள்ல அதிகமா நடமாடுது? அதுவும் ஸ்னேச்சர்ஸ் எதுக்கு இரவுல அதிகமா நடமாடுது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நான் கண்டுபிடிச்சிட்டு நம்புறேன். ஸ்னேச்சர்ஸ்களுக்கு வேம்பயர் மாதிரி ஒரு நடத்தை ஒன்று காணப்படுது. அதுங்களுக்கு சூரிய ஒளி அதிகமா பிடிக்காது. காரணம் அதுவோட செயற்கை தோல் சூரிய ஒளி கதிர்களால பாதிப்படையும். அதுங்க நீண்ட காலமா புற ஊதா கதிர்கள்ல வெளிப்படுவதால அதோட செயற்கை மேல் தோல்ல மெலனோசைட்ஸ்கள் அதிகமா உற்பத்தி ஆகும். இது ஒரு வகையான தோல் சம்பந்தமான புற்றுநோய்க்கும் மெலனோமாவோட பண்புகளையும் வெளிப்படுத்தும். சுருக்கமா எங்களுக்கு சூரிய ஒளியால எரிச்சல் உண்டாகிறது அதுங்களுக்கு கொஞ்சம் கடினமா அமையும். இந்த புற ஊதா கதிர்களுக்கும் செயற்கை மேல் தோலுக்கும் இடையிலான தொடர்பு எங்களுக்கு ஸ்னேச்சர்ஸ்களோட நடமாட்டத்தை கொஞ்ச காலம் குறைக்கிறதுக்கு சாதகமா அமையும். குறைஞ்சபட்சம் 6 மாதங்களாவது இந்த பாதிப்புல இருந்து ரிகவர் ஆக ஒரு புது வகையான ஆர்டிபிஷியல் ஸ்கின்னை உருவாக்குறதுக்கு செலவிடப்படும். ஸ்னேச்சர்ஸ்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில வழிமுறைகளை உங்ககிட்ட பகிர்றேன். முதலாவது மேல் தோலுடைய கண்டிஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஏதாவது மெலனோமா தொடர்பான அறிகுறிகள் காணப்படுதான்னு செக் பண்ணுங்க. இரண்டாவது ஏதாவது தூர்நாற்றம் வெளிப்படுதான்னு செக் பண்ணுங்க. கெம்சசைட்ஸ் ஒரு யூனிக்கான தூர்நாற்றத்தை வெளியிடும். மூன்றாவது மகரந்தம். ஸ்னேச்சர்ஸ் அதிகமா ஒளிஞ்சிருக்க இடங்கள்ல ஸ்னோ9 வெளிப்படும். அதாவது ஒரு ஸ்னோ மாதிரி பயோ இன்ஜினியர் மகரந்த படிகம் அதோட ஸ்னோ9 இருக்கிற இடங்கள்ல ஈஸியா டிடெக்ட் பண்ணி கொள்ளிடும். ஸ்னோ9 ஒரு எலர்ஜன். அது தொண்டை வலியையும் தும்மலையும் ஏற்படுத்தும். நான்காவது சன்ஸ்கிரீனுடைய பயன்பாடு. ஸ்னேச்சர்ஸ் புற ஊதா கதிர்கள்ல இருந்து அதோட செயற்கை மேல் தோல்ல பாதுகாக்கிறதுக்கு குளிர்காலங்களிலும் சன்ஸ்கிரீனை பயன்படுத்தும். சன்ஸ்கிரீன் புற ஊதா கதிர்களை தடுக்கிறதுக்கு ஒரு விசேட சிறப்பு இயல்பு கொண்டு இருக்கு. நான் சொன்ன இந்த வழிமுறைகள்ல முதலாவதும் நான்காவதும் மிக்க யூஸ்ஃபுல்லானது. ஸ்னேச்சர்ஸ் இந்த தோல் சம்பந்தமான புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு செயற்கை மேல் தோலை ட்ரீட் பண்ணதுக்கு சில ஃபெசிலிட்டிஸோட மெயின்டைன் பண்ணுது. ஆக்சுவலா இது ரொம்ப கேன்சரஸ் ஆகுது. இன்னும் இந்த விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ண ஹாஸ்பிட்டல இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்காங்க. PS லேண்டம் ஹாஜ்லின்னு பேர் கொண்ட பவனி ஹண்டருக்காக காத்து கொண்டிருந்தோம். அப்படின்னா இதான் விஷயம். அப்படியா நாங்க ஸ்னேச்சர்ஸோட வீக் பாயிண்ட் அறிஞ்சு கொண்டோம். அதுவும் இவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சிட்டான்ங்கிறதுக்காக தான் ஸ்னேச்சர்ஸ் இவனை கொலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா ஸ்னேச்சர்ஸ் பத்தி எல்லா விவரங்களையும் நாங்க டீடைல்டா தெரிஞ்சு கொண்டோம். இது என்ன டெஸ்க்ல என்னமோ ஈக்கி. அதுல ஒரு போத்தலும் ஒரு புகைப்படமும் காணப்படுது. சரி அப்ப அந்த போட்டோ என்ன? இது ஜிஞ்சர் கிப்சனுடைய புகைப்படம். கிப்சன் போட்டோ எங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம். இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டு நிறைய வருடங்கள் ஆகியிருக்கும். இந்த புகைப்படத்துல கிப்சன் ரொம்ப இளமையா காணப்படுதான். கட்சியில நீ தப்ப எடுக்கலன்னா நான் இந்த போட்டோவை கொஞ்ச நாள் வச்சிருக்கவா? இல்ல சரி நான் ஜீனுடைய புகைப்படத்தை ஸ்டோர் பண்ணிட்டேன். சரி அப்ப அந்த டெஸ்க் மேலேக்கு அந்த பொட்டல கொஞ்சம் அனலைஸ் பண்ணு. அதுல என்ன இக்கிண்டு? இப்ப நான் அனலைஸ் பண்றேன். அனாலிசிஸ் கம்ப்ளீட். இது ஒரு சன்ஸ்கிரீன். இது சாதாரண வகையானது. இது புற ஊதா கதிர்களை தடுக்கும் இயல்பை கொண்டது. இந்த பாட்டில்ல ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி காணப்படுது. இந்த ஸ்டிக்கர் இந்த சன்ஸ்கிரீனை வாங்கியிருக்கும் இடத்தை குறிப்பிடலாம். இதுல the store with everything பிளாட்டோஸ் கேவன் எழுதிருக்கு. பிளாட்டோஸ் கேவனா? ஓ இப்பதான் இதுக்கிடையில தொடர்பு விளங்குது. இதுல ஒரு துளி சன்ஸ்கிரீன் கூட பாதிக்கப்பட்டது இல்ல. இது இன்னும் புதிதா காணப்படுது. அப்படின்னா கிப்சன் சொல்ல சன்ஸ்கிரீன் இதுதான் போல. நான் இதை எடுத்தா பரவாயில்லையா? பரவாயில்ல. நான் சன்ஸ்கிரீனை எவிடன்ஸா ஸ்டோர் பண்ணிட்டேன். சரி இந்த ஜன்னலுக்கு வெளியே என்னென்ன விளங்குது பாப்போம். உனக்கு இங்க இருந்து இந்த வீட்டினுடைய தோட்டத்தை பார்க்க முடியும். ஒரு தோட்டமா? வாவ், அப்படின்னா இவங்களோட வீட்டுல எல்லாமே இருக்கு போல. ஆமா, இருந்தாலும் முதல்ல இடப்பரப்பு கொஞ்சம் சிறிது. என்னுடைய நாய் எலிஸுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏதாவது பிரச்சனையா? செல்லிட்டு அங்க ஸ்னேச்சர் ஒன்று நடமாடி இருக்கும். நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஐயோ, இந்த நாய் கத்தத பார்த்தா எந்த காடு வெடிச்சிடும் போல. நல்ல நாய் உட்கள் தானே நீ? அலிஸ் என்னடா ப்ராப்ளம்? சொல்லேண்டா தங்க, சும்மா கத்திங்களா சொல்லு. ஏய் நல்ல நாய் தானே மணி, கொஞ்சம் கத்தாம இரிய. சொறி நாய் சொல்றது கேக்குதான்னு பாரு.
காணப்படுதா? சார் அந்த புதையல்ல என்ன சொல்லிக்கோங்க பாரு. இது கண்டிப்பா காட்சி இருக்காது. அந்த புதையல்ல என்ன ஒன்று இருக்கு. ஆமா, ஒரு புதையல்ல மட்டும் வேணுமா தரமா இருக்கு. சரி, எலிசா கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எனக்கு சாதாரணமா நாய்கள் புதையலை பிடிக்காது. சரி, அப்ப அந்த புதையல் என்னடா தடமா இருக்கு? புதையல் என்னமோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு. என்னடா அது? அட கருப்பு காக்கா. பைத்தியக்கார பறவை. என்னோட பொண்ணான காலத்தை மண்ணாக்க பிறந்ததான் இந்த நாய். கட்சியில நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க ஒரு கருப்பு காக்கா உண்டு. ஓ, அப்படியா? ஓகே, அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நாங்க இந்த வீட்டுல இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப இந்த வீட்டை விட்டு போதா இருக்கு. ஓ, நீங்க அதுக்குள்ள கிளம்ப போறீங்களா? அவங்களுக்கு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரையுமா? நான் அவங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். நான் எதுக்கும் என்னோட அட்ரஸையும் என்னோட வீடியோ போன் நம்பரையும் கொடுக்குறேன். ஏதாவது நடந்தா எனக்கு கால் பண்ணு. ரொம்ப நன்றி மிஸ்டர் சீட். கவனமா இருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோட பார்ட் 3 வேணும்டா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம அம்மா ஸ்டுடியோஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கீழே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நான் இந்த வீடியோக்கு 5 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.